அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ரங்கி குட்டா மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் மூவி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, dy/dx + y + xy² = 0. கண்டிஷன் வந்து y of 0 = 1 கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபோர்த் ஆர்டரில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். dy/dx + y + xy² = 0. இந்த dy/dx இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம y பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் அப்படின்றதால. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இந்த y பார் மட்டும் இங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 2 ப்ளஸ்ஸும் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ இந்த பக்கம் ரெண்டும் மைனஸாக இருக்கிறதால ஒரு மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் xy² + y அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y of 0 = 1 கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த உள்ளே கொடுத்த இந்த வேல்யூ தான் x0ஓட வேல்யூ, இந்த வேல்யூ y0ஓட வேல்யூ. ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1ன்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபோர்த் ஆர்டரில் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. K1, K2, K3, K4 இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச K1லேருந்து K4 வரைக்கும் டெல் ஒயில் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா y1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, y0 கூட இந்த கண்டுபிடிச்ச இந்த டெல் ஒய் வேல்யூவை ஆட் பண்ணி y1 கண்டுபிடிக்கணும். x1 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா x0 வேல்யூ கூட ஹெச்சை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து K1, K2, K3, K4 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம K1 கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ஃபார்முலா HF x0, y0. x0ஓட வேல்யூ தெரியும், y0ஓட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும். இப்போ ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 0.1 கொடுக்க போகிறோம். F x0ஓட வேல்யூ 0, y0ஓட வேல்யூ 1. இதை ஏன் நம்ம ப்ராக்கெட்டில் கொடுக்குறோன்னா, இந்த வேல்யூவை நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து அதில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 எடுத்துக்கணும், ஒய்க்கு பதிலாக 1 எடுத்துக்கணும். அப்போது இது எடுக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1, 1² வேல்யூ 1, 1 வந்து நம்ம 0 கூட மல்டிப்ளை பண்ணால் 0. இங்கே ஒய்யோட வேல்யூ 1, இங்கே +1 இருக்குது இல்லையா, அது வெளியில் வரும்போது நமக்கு -1 ஆகிடும். இப்போ வந்து -1 வந்தது இல்லைங்களா, அதாவது இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது -1 வருது. இந்த -1 இந்த 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு K1ஓட வேல்யூ வந்து -0.1 அப்படின்றது கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம K2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச் தெரியும், x0 தெரியும், y0 தெரியும். K1 அப்படின்றது இப்போ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ மொத்தம் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ F, x0ஓட வேல்யூ, ஹெச்சோட வேல்யூ /2, y0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் K1 வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் -0.1/2. இப்போது 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.05 வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸ் வந்து இங்கே வந்துடும். 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூ. இப்போது இது இப்படி இருக்கட்டும். 1லேருந்து 0.05 மைனஸ் பண்ணோம்னா 0.95 வரும். போன தடவை K1ல் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கே F கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இந்த வேல்யூவை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும், இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 0.05, ஒய்யோட வேல்யூ 0.95. இங்கே ஒய்யை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் இங்கே ஒய்யை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ இப்போ ஸ்கொயர் பண்ணால் இது வேல்யூ வரும், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 0.5 கூட நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ போட்டு வச்ச வேல்யூ, இதை இந்த 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு K2ஓட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம K3 வேல்யூ, சேம் ப்ராசஸ். இந்த இடத்துல வந்து போன தடவை இந்த இடத்துல K1 இருந்தது, இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ K2. எல்லா வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ 0.1, F x0ஓட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1/2, y0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் K2ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது /2. ஸோ இதை /2 இந்த வேல்யூ வரும்.
இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். 1லேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இதே மாதிரி 0.1 2ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த ஆன்சர். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலாவில் இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கணும். இங்கே அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 0.05, ஒய் ஸ்கொயர்னால் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் ஒய்னா அதே வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போது ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம அந்த முடிச்சிருக்கோம். வந்த ஆன்சரை 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0.1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் K4ஓட ஃபார்முலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெச்சோட வேல்யூ தெரியும், x0ஓட வேல்யூ தெரியும், y0ஓட வேல்யூ தெரியும். K3 இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ 0.1, x0ஓட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1, கமா y0ஓட வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் அப்படின்றதால இங்கே ப்ளஸ் K3ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது இது வரும். இப்போ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். இதை அந்த ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ 0.1, ஒய்யோட வேல்யூ 0.9005 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா இதன் மூலம் போட்டு கிடச்ச இந்த வேல்யூவை 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு K4ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம முதல்ல ஃபார்முலாவில் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டெல் ஒய்யோட ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போது டெல் உடைய ஃபார்முலா இதுதான். இப்போ நம்ம K1, K2, K3, K4 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு டெல் ஒய்யோட வேல்யூ வந்து -0.0993 அப்படின்றது வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த y1 வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம x0 வேல்யூ y0 வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ y1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா y0 கூட கண்டுபிடிச்ச இந்த டெல் ஒய்வை ஆட் பண்ணால் நமக்கு y1ஓட வேல்யூ வந்துடும். y0ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 ப்ளஸ் டெல் ஒய்யோட இப்போ தான் கண்டுபிடிச்சது. இதில் பண்ணும்பொழுது நமக்கு y1ஓட வேல்யூ 0.00906. இப்போ இதை நம்ம y0.1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ y1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ x1ஓட வேல்யூ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம ஆரம்பத்திலே ஃபார்முலா சொல்லியிருந்தோம். x0 கூட ஹெச்சை ஆட் பண்ணணும். x0ன்றது ஆரம்பத்துலேருந்து 0 தான். அது கூட ஹெச் ஆட் பண்ணும்போது x1ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ y1 x1 வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம போன தடவை x0 y0ன்னு எடுத்தோம் இல்லைங்களா, இப்போது x1 y1 எடுத்து அதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம K1, K2, K3, K4 பண்ணுமோ அதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே ரங்கிக்குட்டா மெத்தடில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேம் ப்ராசஸ் x1 y1ல் ஃபஸ்ட்டு K1ல் ஆரம்பிக்கலாம். ஸோ K1ஓட வேல்யூ இப்போ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணிட்டா நமக்கு K1ஓட வேல்யூ வந்து நமக்கு -0.0982 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, K2ஓட வேல்யூ இது இப்போ K1ல் கண்டுபிடிச்ச வேல்யூ. சேம் ப்ராசஸ் எப்படி நம்ம x0 y0ல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதே xyயை நம்ம ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு K2ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம K3க்கு போகலாம். K3யும் சேம் ப்ரொசீஜர். ஸோ சேம் ப்ரொசீஜரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, K3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே f(x)ல் கொடுத்து x வேல்யூ y வேல்யூவை கொடுத்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்த அந்த வேல்யூவை 0.1 கூட நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு K3ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம K4 போயிடலாம். K4 வேல்யூ ஸோ அதே ஃபார்முலா, ஒரே வித்தியாசம் x0 y0 மட்டும் தான் வித்தியாசம். ஸோ K4ஓட வேல்யூ f(x)ல் கொடுக்கலாம்.
கொடுத்தா ஒரு வேல்யூ நமக்கு வரும். வந்த வேல்யூவை 0.1 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு K4ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம del yக்கு வந்துடலாம். ஸோ K1லேருந்து K4 வரைக்கும் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் அது எல்லாத்தையும் இங்கே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு -0.096 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ y2ஓட ஆன்சர் நமக்கு வேணும்னா y1 கூட del yயை ஆட் பண்ணணும். அப்போ நம்ம y1ஓட வேல்யூ வந்து 0.9006. இப்போ இது கூட del yயோட வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு y2ஓட வேல்யூ. இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், y 0.2ன்னு எழுதிக்கலாம். இப்போ y2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து x2ஓட வேல்யூ. ஸோ x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x1 கூட ஹெச்சை ஆட் பண்ணணும். அப்போ x1 கூட ஹெச்சை ஆட் பண்ணும்போது நமக்கு x2ஓட வேல்யூ 0.2ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.